விஜயானந்த பொறுத்தவரைக்கும் அவருடைய சொந்த மாநிலம், அந்த மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒரு பெரிய வெயிட்டை காட்டணும், கூட்டத்தை காட்டணும், ஒரு மாஸ்க் காட்டணும்னு நினைப்பாரு. 3 முறை டிஜிபி ஆஃபீஸில் அவங்க வந்து கேட்டாங்க. முதலமைச்சரை ரங்கசாமி பார்த்து பேசினாங்க. கடைசியில் அவங்க முடியவே முடியாது. பாண்டிச்சேரியை பொறுத்தவரைக்கும் அன்னைக்கு மன்னர்கள் வந்து காணை பூட்டிய வண்டியிலையும் குதிரை பூட்டிய வண்டியிலும் போனாங்க. இன்னைக்கு வந்து கார்ல போறீங்க. பாண்டிச்சேரி முழு நான் ரோட் ஷோ போறாருல, வாக் ஷோ போற வாக்கிங் ஷோ போங்க. ரோட் ஷோக்கே இந்த நிலைமை, வாக் ஷோலாம் 2 பக்கம் பேரிகார்டை கட்டிவிட்டு நடந்து போக போறவங்க மக்களை பார்த்துட்டே போங்க. பெரிய அளவில் டிக்கெட் போட்டு லட்சக்கணக்கான மக்களை வர வச்சு மலேசியா பணத்தில் டிக்கெட் அடிச்சு விட்டு அது ஒரு பெரிய தொகை பார்க்க. அப்ப முதல் 3 நாள் மட்டும் 100 ரூபாய்க்கு டிக்கெட் விழு. ஏன் சம்பளத்தை 50 கோடி கட் பண்ணிக்க சொல்லணுமா இல்லையா? ஒருவேளை அந்த சம்பளத்தை வச்சு அடுத்த மாநாடுக்கு போடலாம் அப்படின்னு பிளான். அப்படி யாரும் உங்க கட்சி நடத்த சொன்னீங்க? நாடாளுமன்றத்தில் பெரிய பிரச்சனை போகுது. 8 மணி நேரம் வேலைங்கிறத 12 மணி நேரம் வாங்கிக்கிறாங்க. வாரத்துக்கு 40 மணி நேரம் 48 மணி நேரத்துக்கு எப்படி வேலை வாங்கிக்கலான்றாங்க. பெண்கள் 6 மணிக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்றது வேலை செய்யலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவரும் வேலைக்கு போனால் வச்சுக்கலாம், வேலைக்கு போனால் எடுத்துடலாம். அவர் வீட்டு கேட்டை திறந்தாலே அங்க ஒரு கேமரா, அவர் போனாலே போற ரோடெல்லாம் கேமரா, ஒரு ஸ்பை மாதிரி அவர் பின்னாடி ஆட்கள் சுத்திட்டே இருக்காங்களே. இது ப்ரொமோஷன் தான், பெய்டு ப்ரொமோஷன் எல்லாமே. யார்? விஜய்க்காக விஜய் படம் கொடுத்து பெய்டு ப்ரொமோஷன் பண்றாரு. நியூஸ் சேனல்ஸ்க்கெல்லாம் அவரே எல்லாத்துக்கும் தான் பணம் கொடுக்குறாங்க. காந்தி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் ஜுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டிவிகே சைட்ல இருந்து புதுச்சேரியில ரோட் ஷோ கேட்டிருந்தாங்க, அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. இப்போ மக்கள் சந்திப்பு 9ஆம் தேதி பண்ண போறாரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, மக்கள் சந்திப்புல ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு, அதுல கலந்துக்கிட்டு பேச போறாரு, அவ்வளோதான். இதில் வந்து பெருசாக ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ரோட் ஷோ அங்கே பண்ணி ஆகணும், ஒரு பெரிய க்ரௌடை காட்டணும் அப்படின்னு விஜயானந்த் பெரிய அளவில் முயற்சி பண்ணார். 3 முறை டிஜிபி ஆஃபீஸில் அவங்க வந்து கேட்டாங்க. முதலமைச்சரை ரங்கசாமி பார்த்து பேசினாங்க. கடைசியில் அவங்க முடியவே முடியாதுட்டாங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சிட்டி, அவங்க வந்து ஒன்றும் பாதாள சாக்கடையெல்லாம் கிடையாது, ஓப்பன் ட்ரைனேஜ் தான் இருக்குது, பாதுகாப்பு இதெல்லாம் இருக்காது. நீங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா பெரிய அசம்பாவிதம் நடந்துடும். ரெண்டாவது அங்கேயும் நம்ம மாதிரி தேர்தல் இருக்க போகுது அடுத்த வருஷம். அப்படிங்கும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய கெட்ட பேராயிரும். அப்படிங்கிறத ரொம்ப பார்த்து தான் பண்ணாங்க. அதனால் வந்து ரோட் ஷோ கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் போட்டுக்குங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. வரப்போகிறாரு, எப்பயும் போல் திமுகவை திட்ட போகிறாரு, 2 பாட்டு பாடுவார், ஒரு ஃப்ளைங்கேஜ் கொடுப்பாரு, ஒரு டவலை தலையில் கட்டி சுற்றுவார், இறங்கி போயிடுவார், 3 நிமிஷம் பேச போகிறாரு. இதில் ஒரு பெரிய சுடுறது மாதிரியான பெரிய நாட்டுக்கு முக்கியமான செய்தியெல்லாம் அவர் சொல்லிட போகிறது கிடையாது. சரி, இதுக்கு முன்னாடி நடந்த பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டாங்க. இது வந்து கிரவுண்டில் பண்ண போகிறாங்க. மக்களோட எண்ணிக்கையும் இது வரைக்கும் சொல்லாமலே இருக்கு இல்லையா? அந்த வகையில் இறக்க மாட்டாங்க மக்கள். அந்த கரூர் இஷ்யூவில் நடந்த மாதிரி இதில் நடக்காதுன்னு நினச்சி பண்ணுறாங்களா? இல்லை, கரூர் இஷ்யூவில் வந்து அது வந்து அவங்க தாமதமாக வந்தது, அவங்கள காக்க வச்சதெல்லாம் ஒரு இருக்குது. இனிமேல் அந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவர் கொஞ்சம் முனைப்பாக தான் இருக்கார். ஏன்னா காஞ்சிபுரம் மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு போயிட்டார். அது மாதிரி 7 மணி நேரம் 8 மணி நேரம் காக்க வைக்கல, கூட்டத்தை வந்து சேர்த்து அவங்கள வந்து இது பண்ண வைக்கல. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்ப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி நடந்த ஒரு சம்பவத்துக்கு கேஸ் போயிட்டு இருக்கு. சிபிஐயின் பிடிகள் இருக்கிறாங்க. சிபிஐ அவர்கள் மீது வழக்கு பதிவு போடப்பட்டிருக்கு, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. முதல் தகவல் அறிக்கையில் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அந்த மாவட்ட செயலர் மதியழகன் மேலே சிபிஐ வழக்கு பதிவு செய்யிருக்கு, விசாரணையில் இருக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த விசாரணை கூட கிட்டத்தட்ட 2 நாள் நடந்துச்சு, 10 மணி நேரம். அது நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது இனிமேல் செய்கிறதுல ரொம்ப கவனமாக தான் இருப்பாங்க, வேற ஒரு சிக்கலில் மாட்டிக்கிற மாட்டாங்க. சரி, பொதுமக்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? இப்போ அடுத்து பாண்டிச்சேரி அப்படின்றதுனால அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி எதிர்பார்க்க? பொதுமக்கள் வந்து எப்பயுமே அந்த ஒரு இடத்துல ஒரு உச்ச நட்சத்திர நடிகர் வர்றாரு அப்படிங்கும்போது ஒரு கூட்டம் பார்ப்பாங்க. அதில் வந்து அது நார்மலாக விஜய் மட்டும் கிடையாது, யார் போனாலுமே பார்ப்பாங்க. அங்கே ஒரு நிகழ்ச்சி, ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது. சமீபத்தில் கூட சன் டிவியில் சீரியலை சேர்ந்த ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க மதுரை பக்கத்தில். அது பெரிய கூட்டம். அது வந்து ஒரு நார்மலாக வேடிக்கை பார்க்க வர்ற கூட்டம் தான். அது வந்து அது மாதிரி விஜய் மாதிரியான ஒரு பெரிய நடிகர் வந்து பாண்டிச்சேரி மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றாருங்கும் போது ஒரு பெரிய கூட்டம் கூடும். அப்புறம் 2வது அவருக்கு விஜயானந்த பொறுத்தவரைக்கும் அவருடைய சொந்த மாநிலம், அந்த மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒரு பெரிய வெயிட்டை காட்டணும், கூட்டத்தை காட்டணும், ஒரு மாஸ்க் காட்டணும்னு நினைப்பாரு. ஒரு பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனா கரூர் சம்பவம் அப்படின்றது எல்லா மக்கள்கிட்டயும் போய் சேர்ந்திருக்கோம். அடுத்த கட்டமா நம்ம ஊருக்கு வர போறாரு, திரும்பியும் நம்மளும் அங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குமா? கண்டிப்பா விஜய்க்கே இருக்கும். விஜய்க்கே வந்து இந்த மாதிரியான அடுத்த சிக்கல் வந்து கட்சியை பேன் பண்ணி விட்டுருவானுங்க, கட்சியை நடத்த முடியாதுங்கிற அளவுக்கு போயிடும். அப்படின்னா ரொம்ப கவனமாக தான் இருப்பாங்க. எவ்வளோ கூட்டத்தை தைரியமாக சேர்க்காதீங்க. அதுக்கு அந்த தொண்டர் படையெல்லாம் கூட போட்டிருக்காங்க போல இப்போ இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு. அதனால் இதில் இனிமேல் எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. கவனமாக இருந்தால் அவங்களுக்கு தான் சிக்கல்.
கவனம் இருந்தாலும் திரும்ப திரும்ப ரோட் ஷோக்காக போய் கேட்கறது எந்த விதத்துல நியாயம் சார்? அவர் தெரிஞ்சுதான் கேட்கிறாரா இல்ல அது தெரியாம? ரோட் ஷோங்கிறதே எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மன்னர் மனப்பான்மை. ஒரு மன்னர் மாலை நேரங்களில் மன்னராட்சி காலத்தில் தன்னுடைய பொதுமக்களை நகர்வலம் வருவார், அப்படி கை காமிச்சிட்டு இந்த சாரட்டு வண்டிகளை தூக்கிட்டு. அந்த மனப்பான்மை தான். இவரும் அதை ரசிக்கிறாருன்னு தெரியல. அப்ப இப்ப இருக்கிறவங்களா அப்படி நடிச்சிட்டு தான் வந்துட்டு இல்லை, இருக்கு. அது அந்த 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 கான்செப்டே தப்புங்கிற, அதவே மாற்றணும். ரோட் ஷோ போகிறதுங்கிறது மன்னரை நகர்வலம் போகிறது தான். அதை இன்னைக்கு ரோட் ஷோன்றோம். அது எந்த கட்சி பண்ணாலுமே சரி, அது தவறு தான். அது மக்கள் மாதிரி நம்ம அடிமை மாதிரியும் இவர் வாகனத்தில் ஏறி கை காமிச்சிட்டு போகிற மாதிரி மக்களை இறங்கி மக்களோட கை குலுக்கி மக்களோட தோளில் கையை போட்டு போங்களேன். நீங்கள் என்ன வண்டியில் கை காமிச்சிட்டு போகிறது? ரோட் ஷோனால் என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் யானைகளையும் குதிரைகளையும் மன்னர்கள் வர்றப்ப சைடில் பூரா மக்கள் கையை கட்டி நிற்பாங்க, அவங்கள பார்த்து கை காமிச்சிட்டு போகிறதுக்கு பேர் இன்றைக்கி ரோட் ஷோன்னு சொல்கிறானுங்க. இந்த ரோட் ஷோ கான்செப்டே மன்னராட்சி காலத்தில் நடந்த ஒரு நடைமுறையினுடைய இன்னொரு வெர்ஷன். அன்றைக்கி மன்னர்கள் யானை பூட்டிய வண்டியிலையும் குதிரை பூட்டிய வண்டியிலும் போனாங்க. இன்றைக்கி காரில் போகிறீங்க. இந்த கான்செப்டே தப்பு. நீ மக்கள் இறங்கி மக்களோட கை கொடுத்துட்டு போ, மக்களாக நடந்து போ. பாண்டிச்சேரி முழு ரோட் ஷோ போகிறார்ல, வாக் ஷோ போகிற வாக்கிங் ஷோ போங்க. ரோட் ஷோக்கே இந்த நிலைமை, வாக் ஷோலாம் ரெண்டு பக்கம் பேரிகார்டை கட்டிவிட்டு நடந்து போங்க. போகிறப்ப மக்களை பார்த்துட்டே போங்க. மார்க்கெட்டுக்குள்ளே போ, டீ கடைக்குள்ளே போ, மக்களை சந்திச்சுக்க, பிரச்சனையை ராகுல் காந்தி பண்ணார்ல. இந்தியாவினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் நடந்தே போனார்ல. இப்ப சீமான் கூட போயிட்டு இருக்காருல. நீ ஏன் போல? இது ரோட் ஷோ எந்த கட்சி பண்ணாலுமே சரி, ரோட் ஷோங்கிறது ஒரு மன்னர் மனப்பான்மையில் செய்யக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. அதைத்தான் இவர் திரும்ப திரும்ப செய்யறாரு. சார், அடுத்த கட்டமா ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியால நடக்குது. படமே தமிழ்நாட்டுல வராது, அது மலேசியால தான் ரிலீஸ் ஆகும், அங்க போய் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கதைகளை கலப்பி. இல்லை, இதெல்லாம் ரூமர். படம் ரிலீஸ் ஆக படத்தை நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா ஏரியாவும் வாங்கிட்டாங்க, படம் தயாராக இருக்குது. தடை ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது, தடங்களும் கிடையாது. சென்சாருக்கு நியாயமாக இன்றைக்கோ நாளைக்கோ சென்சார் அப்ளை பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான சிக்கலும் கிடையாது. தமிழ் சினிமாவில் ஆடியோ லான்ச் அப்படின்றது ஒரு கிரவுண்டில் நடக்கிறது இதுதான், இதுவும் ஃபர்ஸ்ட் டைமாக தான் இருக்கும். இல்லை, அது இவங்க ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஒரு பெரிய அளவில் டிக்கெட் போட்டு ஒரு லட்சக்கணக்கான மக்களை வர வச்சு மலேசியா பணத்தில் டிக்கெட் அடித்து விற்று அது ஒரு பெரிய தொகை பார்க்குறாங்க. அதை ஒரு வியாபாரமாக பண்ணுறாங்க. ஆடியோ லான்ச்சுங்கிறது ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனாக இருந்தது, வியாபாரமாக முதல் முறையாக மாற்றி அதை அதை ஒரு பிஸ்னஸாக, அது ஒரு வகையான பிஸ்னஸாக மாற்றி வச்சுருக்காங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி சார் ஏற்றுப்பாங்க? அங்கே நடக்குதுன்னா விஜய் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அவங்க என்ன அதுக்குன்னு அங்கே போக முடியுமா? இது எப்படி நடக்கும்? அது ஏதாவது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு பண்ணுவாங்கல்ல, அங்கே பார்த்துட்டு போகணும் தான். இப்போ தமிழ்நாட்டிலே நடந்தாலும் ஒரு அரங்கத்தில் நடத்துகிறாங்கன்னா 50,000 பேர் வருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எப்படி பார்க்க முடியும்? ஏதாவது டிவியில் தானே பார்ப்பாங்க. அந்த மாதிரி அதை பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். இது பெரிய விஷயம் கிடையாது. என்னென்னா, ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனே நீங்கள் பணமாக்குறீங்களே, ரசிகர்களுடைய ஆர்வத்தை நீங்கள் அந்த ஆர்வத்தை காட்டி அவன்கிட்ட இருக்க பணத்தை கொடுக்குறீங்கல்ல, இதுதான் தப்பான விஷயம். நான் வீட்டுக்கு வீடு கொடுக்குறேன், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன், பைக் கொடுக்குறேன்லாம் சொல்கிறீங்களே. சரி, குறைஞ்சபட்சம் ஜனநாயகன் படம் டிக்கெட் 100 ரூபாய்க்கு தான் விற்கணும்னு சொல்ல முடியுமா? என்னுடைய ரசிகர் முதல் நாள் 3 நாள் பார்க்க வர்றான். 3 நாள் பார்க்க வர்றவன் யார்? அவனுடைய ரசிகர், வெறித்தனமான ரசிகர். எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் டிக்கெட் வாங்கி பார்க்குறவன். இந்த படத்துக்கு டிக்கெட் 100 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாது. என் ரசிகர்கள் அப்பாவி மக்கள் ரசிகர் இருக்கிறான், அவன் அன்றாட காட்சி ரசிகர் இருக்கான், வேலைக்கு போய்ட்டு வர ரசிகர் இருக்கிறான், அவனுடைய பாக்கெட் இருக்க பணம் எடுக்கக்கூடாது. ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் 100 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாதுன்னு விஜய் சொல்லுவாரா? சார், அது என்ன சார் அவரோட படமா சார்? அது அவர் பணம் போட்டு பண்ணுற படமா சார்? அது அவரே அங்கே வேலை தானே சார் பார்த்துருக்காரு. வேலை சும்மா வேலை பார்த்தாரு, காசு வாங்கிட்டு தான் பண்றாரு. இருந்தாலும் அவர் வாயிலிருந்து எப்படி சார் 150 கோடி ஆனீங்களே, என் சம்பளத்தில் 50 கோடி குறைச்சிக்கங்க, 100 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குன்னு சொல்லணும்னு சொன்னா 3 நாளைக்கு மட்டும் கொடுக்குன்றேன். அடுத்த எவ்வளோ வச்சுக்கோங்க. முதல் 3 நாளைக்கு முதல் 3 நாள் யார் பார்ப்பா? தீவிரமான ரசிகர் தான் பார்ப்போம். இப்போ அவன் தான் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குறான், அவனுடைய காசு தான் வீணாக போகுது. அப்போ முதல் 3 நாள் மட்டும் 100 ரூபாய்க்கு டிக்கெட் விழு, என் சம்பளத்தை 50 கோடி கட் பண்ணிக்கன்னு சொல்லணுமா இல்லையா? ஒருவேளை அந்த சம்பளத்தை வச்சு அடுத்த மாநாடுக்கு போடலாம் அப்படின்னு பிளான். அப்படி யாரும் உங்களுக்கு கட்சி நடத்த சொன்னது? அப்படி யாரும் உங்களை கட்சி நடத்த சொன்னது? அவன் பாக்கெட் இருக்க காசை பிடிக்க உங்களுக்கு கட்சி நடத்த சொல்லிச்சு. நீங்கள் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க? மக்களுக்கு சேவை செய்யுதானே. இருக்கிற காசை முதல்ல செஞ்சுட்டு போங்க. சரி, உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குல்ல, நீங்கள் ஒரு கிராமத்தை தத்து எடுத்து அந்த முன்மாதிரி கிராமம் மாற்றுறேன், இதே மாதிரி தமிழ்நாடு பூரா மாற்றிடுவேன், எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்பீங்களா? இது அரசியலுக்கு அடுத்த கட்ட ஒரு பதவிக்கு போகணும், அவ்வளோதான். அதுக்காக வந்திருக்கு. உங்களோட கணிப்புல அந்த டிக்கெட்டோட பிரைஸ் என்னவா இருக்கும் சார்? ஏன்னா ரொம்ப பிரம்மாண்டமா வியாபாரம் பேசுறாங்க அந்த ஒரு ப்ரொமோஷனை வச்சு அப்படின்றீங்க. எவ்வளோ இருக்கும் ஒரு டிக்கெட்? மலேசியா ரிங்கிட்ல பண்றாங்க. அது ஒன்றும் நமக்கு டிசைன் பண்ணி ஃபைனல் அவுட் வரல, எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு. வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் பெரிய விலை விற்கிறதாக தான் சொல்றாங்க.
இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் அரசியல் பேசுதா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இப்போ விஜய் டிஎம்கே தான் அடிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை படத்துலயும் டிஎம்கேவை மட்டும்தான் அடிப்பாரா இல்ல மொத்தமாவே? இல்ல, அவர் அதைத்தான் பேசுவார். வேற என்னத்த பேச போறார்? அவருக்கு வேற எந்த அரசியலுமே இல்லையே. இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக இந்தியாவை கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. சாரி, 3 லேபர் சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. தொழிலாளர் சட்டங்கள் 3 சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. 8 மணி நேரம் வேலைங்கிறத 12 மணி நேரம் வாங்கிக்கிறாங்க. வாரத்துக்கு 48 மணி நேரத்துக்கு நீங்கள் எப்படி வேலை வேலை வாங்கிக்கலான்றாங்க. பெண்கள் 6 மணிக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்றது வேலை செய்யலாம்னு கொண்டு வந்துருக்காங்க. ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவரும் ஒரு வேலைக்கு போனால் வச்சுக்கலாம், வேலைக்கு போனால் எடுத்துடலாம், அவர் முடிவு பண்ணிக்கலாம்னு கொண்டு வந்துருக்காங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருக்கும் பிரச்சனை. தொழிலாளர்னா உடல் உழைப்பு செய்யக்கூடிய தொழிலாளர் கிடையாது. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க தொழிலாளர் தானே, அவருக்கும் சட்டம் பொருந்தும் இல்லை, எல்லாருக்கும் பாதிப்பு. இதை பற்றி ஏதாவது விஜய் பேசியிருக்காரா? அப்போ இந்த படத்தில் ஏதாவது பேசுவாரா? ஒன்றிய அரசே தொழிலாளர்களை வஞ்சிக்காத படம் டைலாக் பேச வைக்க மாட்டார். திமுக அரசு ஏதாவது பண்ணுங்கன்னா பேசுவார். முழுக்க முழுக்க இவர் விஜய் வந்து திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பேசுறாரு. நீ நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு திருப்பரங்குன்ற இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதை பற்றி பேசுறதில்ல. கவின் ஆளவங்களை வரைக்கும் அதை பற்றி பேசுறதில்ல. ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எதிர்த்து பேசுறதில்ல. திமுக எதிர்ப்பு மட்டும் பேசியதுக்கு நிறைய கட்சிகள் இருக்கே தமிழ்நாட்டில். அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது, நாம் தமிழர் இருக்குது. எல்லா கட்சியும் திமுக எதிர்ப்பு தானே பேசுகிறாங்க. இதை மட்டும் பேசி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? புதுசாக என்ன இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி பொது கருத்தை ஏன் விஜய் பேச மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் அவர்கிட்ட இருக்கு இல்லையா? நிறையாவே இருக்குது. சுத்தமாகவே பேசுறதில்ல. அப்போ இவருக்கு பின்னாடி பாஜக இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் நம்மள மாதிரி ஆட்கள் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இவரோட செயல்பாடுகள்லாம் ஒன்றா வெளிச்சத்துக்கு வருது. இவர் பின்னாடி பாஜக தான் இவர் இயக்குறாங்க, ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக இவரை வச்சு பயன்படுத்துகிறாங்கிறது ஒவ்வொரு கட்டத்துலையா விஜய் பண்ணக்கூடிய அந்த செயல்பாடுகளை தெரிய வருது. சார், இது வரைக்கும் இருந்த கட்சிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா தான் அது டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டு கேட்டை திறந்தாலே அங்கே ஒரு கேமரா, அவர் போனாலே போகிற ரோடெல்லாம் கேமரா, ஒரு ஸ்பை மாதிரி அவர் பின்னாடி ஆட்கள் சுற்றிட்டே இருக்காங்களே. இது ப்ரொமோஷன் தான், பெய்டு ப்ரொமோஷன் எல்லாமே. யார்? விஜய்க்காக விஜய் படம் கொடுத்து பெய்டு ப்ரொமோஷன் பண்றாரு. அவர் ஏன் சார் பண்ணணும்? அவர் ஏன் பண்றாருன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பண்ணாச்சு. இது 1 நாளைக்கு முன்னாடி வெளியே போனார், அப்ப ஏன் கூட்ட வரல? நியூஸ் சேனல்ஸ்க்குலாம் அவரே காசு எல்லாத்துக்கும் தான் பணம் கொடுக்குறாங்க. ப்ரொமோஷன்ங்கிறது எல்லாத்துக்கும் காலகாலமாக இருக்குது. ஒரு கட்சி வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, பிரிண்டிங் மீடியாவில் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, எல்லா வகையிலும் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அப்போ இது ஒரு ப்ரொமோஷன். ஏன் இது கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி விஜய் காலேஜ் வெளியே போகிறது இல்லையா, ஷூட்டிங் போனதில்ல, ஏன் அப்போலாம் வந்து லைவ் போடல? நீங்கள் அப்போ நடிகர் தானே அவர், ஏன் அப்போ லைவ் போடல? இன்னைக்கு காலைல கோட் ஷூட்டிங் கிளம்புனார் விஜய், இந்த இடத்துல நிற்கிறார் விஜய்னு போட்டிங்களா? அப்போ இப்போ மட்டும் ஏன் போடுறீங்க? அதே வீட்டில் அதே கேட்ட திறந்தானே விஜய் கோட் ஷூட்டிங் போனார், அதே வீட்டில் அதே கேட்ட திறந்தானே இப்போ இந்த மீட்டிங்கு போகிறாரு. ஏன் அப்போ போடல இப்போ போடுறீங்க? அப்போ விஜய் தானே இப்போ இருக்கிறாரு. விஜய் மாறிட்டாரா? 6 மாதத்துக்கு முன்னாடி விஜய், 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் மாறிட்டாரா? இல்லை. அப்போ இது வந்து ப்ரொமோஷன். அவர்கள் தன்னை வந்து லைம் லைட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும், அவனுடைய பேசு பொருளாக மாற்றிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பெய்டு ப்ரொமோஷனை அவங்களே திட்டமிட்டே செய்கிறாங்க. இதை இப்படி எடுத்துக்காம இன்னொரு பக்கமாக கூட எடுத்துக்கலாம். மக்கள் வந்து அப்போ விஜயை பார்க்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்த கட்டமாக அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்லை, நீங்கள் இப்போ ஆல்ரெடி காஞ்சிபுரத்துக்கு போனார், ஏன் கூட்டம் இல்லை? இதான் பிளான் பண்ணி தானே சார் போயிருக்காங்க, இவ்வளோ பேர் தான் வரணும். இல்லை, ரோட்டில் போகிற மக்கள் நின்னாங்களா? அந்த கேட்டு முன்னாடி அந்த இடத்துக்கு கூட்டம் சேரணும். விஜய் இந்த பக்கம் தான் போகிறாரு தெரியும், இந்த பக்கம் யாரும் நின்று பார்த்தாங்களா? எப்பயும் போல அதாவது நீங்கள் என்னைக்கா ஒரு நாளைக்கு வெளியே வந்தால் தான் நீங்கள் ஆச்சரியமான பொருள். வீட்டுக்கு இருந்தாலும் என்றைக்கா ஒரு நாள் வந்தால் தான் வாங்கன்னு கூப்பிடுவோம். டெய்லி நம்ம வீட்டுக்கு போகிறோம், வீட்டில் இருக்க அப்பா அம்மா வாங்கன்னு கூப்பிடுவாங்களா? அது மாதிரி தான் விருந்தாளியாக தான் இருக்கார் அரசியலில். அதனால் அவர் என்றைக்கா ஒரு நாளைக்கு வெளியே வரதுனால அவருக்கு ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறார். அவ்வளோதான். கடைசியாக 2027 வந்து விஜய் வந்து படம் நடிக்க கன்ஃபார்மாக வந்துருவாரு அப்படின்ற தகவலும் வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே அவர் வருவாரா இல்லை இதுதான் 26லேயே கடைசி படம் ஆரம்பிச்சிருவார், அடுத்த படம் ஆரம்பிச்சிருவார். 26 தேர்தல் முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த தேர்தலில் இவங்க சொல்கிறது பிரகாரம் பார்த்தாலுமே ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். இவங்க என்ன சொல்கிறாங்க, 20% 20% வாங்கி ஒரே ஒரு தொகுதியோடு ஜெயிக்க முடியாது. ஆடிய காலம் பாடிய வாயும் சும்மா இருக்காது. மேக்கப் போட்டு அடுத்த படத்துக்கு ஒரு எலெக்ஷன் கேவா அவ்வளோதான் தாங்குவார். இப்போ என்ன பண்ணுறாரு? எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருக்காரு? இப்போ எங்கே இருக்காரு? பேச்சு இருக்கிறத விஜய் என்ன பண்ணுறாரு? ஏதாவது போராட்ட களத்தில் இருக்கிறாரா, ஆர்ப்பாட்ட களத்தில் இருக்காரா, சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரா, இல்லை மக்கள் எங்கேயாவது போராடிட்டு இருக்கா அவங்களோட உட்காந்துருக்காரு? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுல என்ன பண்ணிட்டு இருக்காரு? விஜய் வீட்டில் இருக்காரு. தேர்தல் முடிஞ்சு எங்கே இருப்பார்? ஷூட்டிங் போயிடுவார். அவ்வளோதான். இதை வந்து பெருசாக நம்ம வந்து விஜய் வந்து பெரிய ஆளாக நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கிற வேண்டாம். விஜய் ஏதோ அழுத்தத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தேர்தல் முடிஞ்சாலும் திருப்பி ஷூட்டிங் போயிடுவார். அவ்வளோதான். டிவிக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.